புதுச்சேரியில் சித்த மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டு 2.5 ஆண்டுகளை கடந்த போதும் அதற்கான அடிக்கல் நாட்டு விழா கூட இதுவரை நடைபெறவில்லை. காரணம் என்ன? அது பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. புதுச்சேரியில் ஒன்றிய அரசின் ஜிப்மர் மருத்துவமனை, அரசு மருத்துவக் கல்லூரி, 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அமைந்துள்ளன. ஆனால் சித்த மருத்துவக் கல்லூரி இல்லாததால் சித்த மருத்துவம் படிக்க புதுச்சேரி மாணவர்கள் தமிழ்நாடு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இதற்காக பல்வேறு தரப்பின் கோரிக்கையை ஏற்று கடந்த 2023ஆம் ஆண்டு பட்ஜெட்டின் போது புதுச்சேரியில் சித்த மருத்துவக் கல்லூரி தொடங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். தொடர்ந்து கோரிமேட்டில் இடம் தேர்வு செய்யப்பட்டு திட்ட வரைபடமும் தயாரிக்கப்பட்டது. ஆனால் அதன் பின்னர் அந்த பணிகள் கிடப்பில் போடப்பட்டன. சித்தா ஆயுர்வேதிக் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கேரளாவில் போய் படிக்கிறாங்க. இப்போ நம்ம மாகி படிக்கிறதுனால அங்கே நம்ம ஒரு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல, சாப்பாடு சரியில்லை, அந்த பிள்ளைங்க இங்கேயே படிக்கும். அதனால் இங்கே உடனடியாக திறந்தால் இது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும், பாராட்டக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொரு திட்டமும் அறிவிப்பாகவே இருந்தால் அது இருக்கிறது இன்னும் 6 மாதம் தான் இருக்குது. அடுத்தது எந்த நடைமுறைப்படுத்த போகிறாங்கிறது தெரியாமல் போய்டும். அதனால் இப்பயே அதுக்கான அடிப்படை இதை ஆரம்பித்தாங்கன்னா அது மாணவர்களுக்கும் மக்களுக்கும் பலனுள்ளதாக இருக்கும். ஸோ வெறும் அறிவிப்பு அரசாங்கம் இல்லாமையும் இதை செயல்படுத்தி காட்டணும். ஏன்னா 50 கோடி ஒதுக்கிட்டேன்னு சொன்னவங்க ஏன் இவ்வளோ நாள் நிறைவேற்றலை? அதுவும் எங்கேயும் கட்சி மீட்டிங்கில் எங்கேயும் அவர் சொல்ல, சட்டசபையில் 33 எம்எல்ஏ அவர் உள்பட இருந்து சபாநாயகர் முன்னிலையில் சொன்னார். அப்போ இது என்ன அரசு? அறிவிப்பு அரசா? மாணவர்கள் வாழ்க்கையில் விளையாடாதீங்கன்னு நாங்கள் பெற்றோர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ரெண்டாவது இதுக்கான இடம் தேர்வு பண்ணி ஒப்புதல் கொடுத்து எதனால் நிற்குதுன்றதும் தெளிவாக இந்த அரசு சொல்லணும். பெற்றோர், மாணவர்கள் நலன் கருதி இந்த கல்வி ஆண்டிலேயே புதுச்சேரியில் சித்த மருத்துவக் கல்லூரி அமைக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வெங்கட்டுடன் மகராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.